அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் மிகவும் கடினமான சவால்களை நாம் கடந்து செல்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதிலே நாம் சில பாடுகள் உபத்திரங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் சில காரியங்கள் நாம் எதிர்கொள்ளும் போது இந்த காரியங்களை நாம் எப்படி கடந்து செல்வோம், இந்த சவால்களை எப்படி நாம் முறியடித்து செல்வோம் என்று நாம் யோசிப்போம். இது நம் உலக சிந்தனை இப்படியாக இருக்கிறது. ஆனால் இதை குறித்து யோபு 5:24 பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவனுடைய வல்லமையை குறித்து அழகாக இந்த வசனம் நமக்கு உரைக்கிறது. நம் தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்தோ புரிந்து கொள்ளவோ மனித ஞானத்தினாலோ அதை அறிந்து கொள்ள முடியாது. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எண்ணி முடியாத பல அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அன்பு, இரக்கம், தயவு இவை எல்லாமே தேவனுடைய அதிசயம்தான். அதே நேரத்தில் ஒரு காரியங்களை நாம் செய்யும்போது இது மனித ஞானத்தினால் செய்ய முடியாது என்று நாம் இருப்போம். ஆனால் இந்த காரியங்களை நான் கர்த்தரிடத்தில் எடுத்து சொல்லும்போது நம் தேவன் இதை நேர்த்தியாக செய்து முடிப்பார். எனவே தான் யோபு 42:2 யோபு கூறுகிறார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்யக்கூடிய காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு மிகவும் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதில் நாம் பார்க்கிறோம், அவர் எவ்வளவு ஒரு பாடுகள், உபத்திரங்கள், சோதனைகள் மத்தியிலும் தேவனுடைய வல்லமையை நன்றாக அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போதும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி வைராக்கியமான விசுவாசத்தோடு தேவனோடு வாழ்ந்ததினால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக வரும் சவால்களை நாம் காணும்போது அதை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி அந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை தேடும்போது சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிற கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எப்பொழுதும் தேவனிடத்தில் வையுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.